மார்னிங் எல்லாருக்கும். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை என்ன கைவளைய கொண்டு சேர்ந்தான். தெரியுது இல்லையா? சொல்லிக்கொண்டு தொடங்குவாங்க. ஓம் சகனாவவது சகனோ புனக்து சகவீர்யம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமா அஸ்துமா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. கருத்தை வாசிங்க பாப்போம். அது பிரம்மம் எங்கள் இருவரையும் காப்பாற்றட்டும், எங்கள் இருவரையும் போஷிக்கட்டும். நாங்கள் இருவரும் வீரியத்துடன் இந்த படிப்பில் உழைப்போமாக. எங்கள் படிப்பு ஒளிமயமாகவும் அதற்கு மேலானதாகவும் அமையட்டும். நாங்கள் ஒருவரையொருவர் பகைத்துக் கொள்ளாமல் இருப்போமாக. ஆதி பௌதீகம் என்னும் பஞ்சபூத சரப்பொருள்களால் வரக்கூடிய இடர்கள் யாவும் அடங்கி அமைவதாக. ஆதி ஆன்மீகம் என்னும் மற்ற உயிர் வழிகளால் வரக்கூடிய இடர்கள் யாவும் அடங்கி அமைவதாக. ஆதி தைவீகம் என்னும் தெய்வங்களால் வரக்கூடிய இடர்கள் யாவும் அடங்கி அமைவதாக. இங்கிலீஷ் என்றால் வாசிக்கலாம். Om, may that protect us both together. May that nourish us both together. May we both work together strongly. May our study be bright and beyond. May we should not become hostile to each other in our study. Om, let's prevail the tranquility of the physical forces around. Om, let's prevail the tranquility of the living forces around. Om, let's prevail the tranquility of the divine forces around. சாந்தி என்கிறதுக்கு சரியான டிரான்ஸ்லேஷன் சொல்ல இயலாது. பீஸ், ட்ராங்குலிட்டி, தி பிளிஸ், தி ஹாப்பினஸ், தி கண்டென்ட்மெண்ட், திருப்தி, மகிழ்ச்சி, ஆனந்தம், அமைதி, சாந்தம், எல்லாத்தையும் சேர்த்துதான் அந்த சாந்தி என்ற வேர்டுகள் வரும். ஸோ நியரஸ்ட் இதுக்கு ட்ராங்குலிட்டி. நாங்கள் முதல் பார்த்ததுதான் முதல் இதுல ஆச்வாலாயனர் என்ற முனிவர் பிரம்மனை போய் சென்று அவரிடம் கேட்கின்றார். மேலானதும் உயர்ந்ததும் நல்லவர்களால் நாடப்படுவதுமான பரமேஷ்டின மேலான, பரம்மண்டா மேலான, பரமேஷ்டின எல்லாராலும் நாடப்படுவதான அந்த நல்லவர்களால நாடப்படுற அந்த ரகசியமானதுமான இதை எனக்கு சொல்லுவாயாக என்று கேட்கிறார். பகவந்தம் பரமேஷ்டின சமேத் யோவாச என்னத்தை கேட்கிறார்? பிரம்ம வித்தை சேவியமானாம் நிகழ்டாம் என்று கேட்கிறார். அதற்கு அவர் சொல்றார், நாங்கள் தமிழ் போடையில 2வது தமிழ் போடப்படையில 3வது தான் போடப்பட்டிருக்கு. இல்ல அது சரி, இது சரி, சரியா வருது. அப்படித்தான் சொல்றாரு. இவ்வளவு சரி. அதுக்கு பிரம்மா சொல்றார், இது சிரத்தை, பக்தி, தியான யோகம் 3ஆலையும் அடையப்படுவது. ஒன்று சிரத்தை வேண்டும், சின்சியாரிட்டியை தான் சிரத்தை என்று சொல்றது. பக்தி வேண்டும், ஃபெய்த்ஃபுல் டிவோஷன். மற்றது தியான யோகம். தியானம் என்றா மெடிடேஷன், தியான யோகம் என்றா
அதுல ஜோகண்டா யுனைட், Unite. இணைந்திருத்தல். அப்ப தியானத்திலேயே இருத்தல், அதுதான் தியான யோகம். ஃபிக்ஸ் ஸ்டேட் ஆஃப் மெடிடேஷன் இருக்கும். அங்க செய்யற மெடிடேஷன், ஒவ்வொரு நேரத்துக்கும் செய்யற மெடிடேஷன் எங்கட மூச்சை, உடம்ப, மனசை கொஞ்சம் பழக்கப்படுத்துறது. அதே ஸ்டேட்லயே நாளை கொண்டு போறதுதான் தியான யோகம். அதுக்கு அடுத்ததா சொல்றார் நான் கர்மனா. இது முக்கிய விஷயம். நாங்க செய்யற செயல்களால இறைவனை அறிய முடியாது. நான் பிரஜையா, எங்கட பிள்ளைகளால, எங்கட மக்கள் கூட்டத்தால அதாலையும் அடைய முடியாது. நான் தனேன, தனம் எங்களுடைய வளங்கள் செல்வத்தினாலையும் அடைய முடியாது. தியாக ஏனைஹே, தியாகத்தினால் மட்டுமே அமிர்தத்வ மானசு. அமிர்தத்துவம் என்றால் இங்க மரணமில்லா பெருவாழ்வு. மிருத்யுண்டா மரணம், அமிர்தமண்டா எட்டர்னிட்டி. இந்த வேத மந்திரம் கேள்விப்பட்டிருக்கு. இப்ப இங்க அசதோமா சத்கமய. அசத்தன்றது அசத்தியம், பொய்யிலிருந்து உண்மைக்கும். தமசோமா ஜோதிர்கமய. தமசண்டா இருட்டு, இருளிலிருந்து ஒளிக்கும். அடுத்தது கடைசி வரி என்ன வருது? Tamasoma. Mirtyoma Amirdaga. மிருத்யோமா அமிர்தங்கமய. மிருத்யுவிலிருந்து அமிர்தத்துக்கும், மரணத்திலிருந்து மரணமில்லா பெருவாழ்வுக்கும் என்னை வழிநடத்துவாயாக. இன்ட்ரெஸ்டிங். இந்த பிரேயர் தமிழ்லையும் இருக்குது. இதை பார்த்துட்டு இது கேத்தலிக் பிரீஸ்டும் பாவிக்கிறாங்க தங்களோட பிரேயர்ஸ்ல. அடாப்டட் திஸ். அடுத்து நான் பார்த்திருக்கிறேன். வழிநடத்துவாயாக. அப்ப மரணத்திலிருந்து மரணமில்லா பெருவாழ்வு. மிருத்யோமா அமிர்தம். அமிர்தம் என்பது மரணமில்லா பெருமாழ்வு. இப்ப இது அடையத்தக்கது என்னத்தாலண்டா தியாகத்தினால் மட்டுமே. தியாகம் என்பதற்கு பெரும்பாலான புத்தகங்கள்ல சந்நியாசம், துறவு என்றுதான் கற்றிருக்கு. தியாகம் என்றதுக்கு எங்கட இந்த உரையில நாங்கள் அதுல டிஸ்என்டாங்கிள்மெண்ட், அதுல மாட்டுப்படாம, தாமரையில தண்ணி என்று சொல்லுவார்கள் இல்லையா, அதுல இருந்தாலும் அதுல மாட்டுப்படாம இருக்கிற அந்த இதைத்தான் சொல்றது தியாகம். இது இன்ட்ரெஸ்டண்டா, மாட்டுப்படுறதைத்தான் பாசம். பச்சண்டா கயிறு, கட்டு, பச்சண்டா கட்டு. இப்ப கட்டுண்டு இருப்பதனாலதான் உயிருக்கு பசு என்று பெயர். கட்டுண்டு இருப்பதால்தான் ஒரு உயிருக்கு பசு என்று பெயர். மாட்டுப்பட்டு இருப்பதால்தான் அதுக்கு மாடு என்று பெயர். நீங்க எதுக்கு யோசிக்கணும்டா, தோன்றின காலத்துல மாடுகள் காட்டுலதான் இருந்தது. முதல் டொமஸ்டிகேட் பண்றாங்க. காட்டு மாடுகளை டொமஸ்டிகேட் பண்ணது. எருமைகள் மாடுகளை முதல் டொமஸ்டிகேட் பண்ணது இண்டூஸ் வேலி சிவிலைசேஷன் என்று சொல்றாங்க. இந்து வழி நாகரிகம். இன்றைக்கு இந்து வழி நாகரிகம் 100வது ஆண்டு நிறைவு. 1924ஆம் ஆண்டு ஷேஜோன் மார்ஷல் இதை வெளிப்படுத்துறார். 22லயே தொடங்கிட்டார், 24ல முதல் வெளிப்படுத்துறார் இந்து வழி நாகரிகம். அது வரைக்கும் வேற இதென்றுதான் யோசிச்சு கொண்டு வந்தது. நேற்று ஒரு அருமையான உரை பாலகிருஷ்ணன் என்பவர் இண்டூஸ் டு வைகை என்ற ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். புத்தகம் இந்தியாவில் போய்க்க பார்த்தனால அதை பெருசா எடுக்கலைங்க. நேற்றைய உரை இருந்தது. நல்ல அருமையான உரை. இந்த சங்க இலக்கியத்தை அப்படியே சிந்துவெளி நாகரிகத்தையும் சங்க இலக்கியத்தையும் உழைத்து ஆதாரபூர்வமாக நல்ல வடிவம். இதுல அந்த கட்டுண்டு அப்ப முதல் மாடுகளை பிடிச்சு கொண்டு வந்து பழக்கினோம். பழக்கிற காலத்துல உள்ளுக்கு வந்த மாடு மாட்டுப்பட்டதுதான். என்ன அவர் வண்டில் இழுக்கணும், உழவணும், வீட்டோட தான் இருக்கணும். கட்டுப்பட்ட மாடு அதான் பசு. அதான் உயிருக்கு பசு என்ற பெயர் வந்தது. எதுல மாட்டுப்படுகிறோமோ அப்ப நாங்க பச் அதுல என்ன பாசம், கட்டுவது பாசம். பாசம் என்ன கயிறு தான், பாச கயிறுன்னு தான் சொல்றது. என்ன பாசம் என்றா கயிறு கட்டுறது. பசு பாசம், பதிபசு பாசம். பாசம் என்ற வேறு ஒன்றும் இல்லை, என்டாங்கிள்மெண்ட் தான் பாசம். இது எங்களை என்டாங்கிள்மெண்ட் வச்சிருக்குதோ அதை விட்டுட்டால் சரி. பாசத்தை விட்டு பசு நீங்கினால் பசு வில் பி ஃப்ரீ. விளங்கத்தானே? இப்ப பாசத்தை விட்டு பசு நீங்கி சென்றால் பசு வில் பி ஃப்ரீ.
ஆன்மா பாசத்தை விட்டு நீங்க பாசத்தை ஒருவ என்று வரும் அந்த வேர்டு. நல்ல வடிவான தமிழ் எல்லாம் வருது. ஒருவண்டா அப்படியே அப்படியே உருவி கலட்டி எறிகிறது என்ன? ஒன்றுமில்லாம உருவி எடுத்துத்தான் என்று சொல்றதுக்கு வாது ஒருவ பாசத்தை ஒருவ அந்த ஒருவ அப்படி. அப்ப அதுதான் அந்த பாசம்தான் கட்டு, அந்த என்டாங்கிள்மெண்ட். அதை விடுறதுதான் தியாகம். அதனால மட்டுமே என்றது அங்க ஒன்று அமிர்தத்வ மானசு அடையப்படுகிறது. அடுத்தது சொல்லுகிறார்கள், இந்த சுயம் பிரகாசமான இந்த பரலோகம், சுயம் பிரகாசமான இந்த பரலோகம் எங்களுடைய இருதய குகையில் இருப்பது. இருதய குகை விப்ராஜே, விப்ரமண்டா பிரகாசம், பிரகாசம். அப்ப விப்ராஜதே பிரேணநாகம் நிகிதம் குகாயாம். பிரேணநாகம் என்றது பிரம்மலோகம், அந்த இருதய குகைக்குள்ளே இருக்கிறது. பரலோக ராஜ்யம் உங்களுக்குள்ளே, பைபிள் வாக்கியம் சொல்லு. அது எங்களுக்குள்ள இருக்குது. தேடுவோரால் கண்டடையப்படுவது. ஜஜ்ஜதோ சந்தி, சந்தி என்றா சந்திக்கிறது, அடையப்படுவது, சந்திக்கப்படுவது. அடுத்தது சொன்னார், தூய உள்ளத்துடன், தூய உள்ளத்துடன், தூய உள்ளத்துடன் சுத்த சத்வா என்ற வேர்ட் வருது 2வது வரியில கடைசி சொல்லு. சுத்த சத்வா அந்த சுத்த சாத்வீக மனநிலை தான் திருந்து சாத்துவீகமேயாக, குணமொரு 3 திருந்து சாத்துவீகமேயாக என்று பெரிய புராணத்தில் வருவது. திருந்து சாத்துவீகம் தான் சுத்த சத்துவம். அதுல இருந்து இந்த சந்நியாச யோகம், சந்நியாச யோகா ஜதய, அதை பிராக்டிஸ் பண்ற. ஜதயண்டா பிராக்டிஸ் பண்றது. இங்கே முதலும் வந்தது ஜதயண்ட சொல்லி பார்த்திருப்பீங்க. இங்க இருக்கு ஜதோ என்று வருகிறது, இதை பிராக்டிஸ் பண்ணுபவர்கள். அப்ப என்னத்தை பிராக்டிஸ் பண்ண? சந்நியாச யோக. சந்நியாசம் என்றது இந்த டிஸ்என்டாங்கிள்மெண்ட், சந்நியாசம் என்றது இந்த டிஸ்என்டாங்கிள்மெண்ட். யோகாண்டா அதுலயே பிக்ஸ்டா இருக்கிறது. இடக்கட அட்டாச்மெண்ட்ல இருக்கு, இடக்கட டிட்டாச்மெண்ட்ல இருக்கிறதா எங்கட வேலை. ஆனா இது அதுலயே பிக்ஸ்டா இருக்குதா யோகம். சொன்னேன் தியான யோகம், தியானத்திலேயே பிக்ஸ்டா இருக்கிறது தியான யோகம். இது சந்நியாச யோகா ஜத்தய, அது இந்த பிராக்டிஸ்ல இருக்கிறார்கள். சுத்த சத்வா திருந்து சாத்விக நிலையில் இருக்கிறார்களுக்கு வேதாந்திய விஞ்ஞான சுனிச்சிதார்த்தா, அதனுடைய அர்த்தம், உள்ளார்த்தம், உண்மையான அர்த்தம், முடிந்த முடிவு நினைப்பவர்கள் வேதாந்தத்தின் இந்த முடிந்த முடிவை அடைகின்றார்கள். இதுல மாட்டுப்படாம இருக்க வேணும். மற்றது இந்த சத்துவ நிலையில இருக்க வேணும், திருந்து சாத்வீக நிலை. மேலோட்டமாக சொல்ற சாத்வீகம் வேற, திருந்து சாத்வீகம் என்றது வேறு. மேலோட்டமாக சொல்ற சாத்வீகம் முக்குணம். 3 குணங்கள்லையும் ரஜோகுணம் என்பது நான் தான் என்று எல்லாத்துக்கும் ஓடி 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 தெரிகிறது, முக்கியமாக தொழிற்படுறதெல்லாம் ரஜோகுணம். தமஸ் என்றது ஒன்றிலையும் அக்கறை இல்லாம, ஒரு சிரத்தை இல்லாம, அக்கறை இல்லாம, முயற்சி இல்லாம இருக்கிறது தமோகுணம். சத்வகுணம் என்றது இதிலையும் அமைதியாக, சாந்தமாக, பொறுமையாக இருத்தலும், பகித்துக் கொள்ளுதலும், அன்பாக இருத்ததெல்லாம் சத்வகுணம். பொதுவாக பார்க்க சத்வகுணம் தான் நல்லம், ரஜோகுணம் தமோகுணம் கூடாது என்று சொல்லுவார். ஆனா அப்படி என்று இல்லை. விவேகானந்தர் தன்னுடைய காலத்துல சொல்லுவார், அவரும் 100 வருஷமாகுது. அப்ப அவரும் சொல்லுவார், தன்னுடைய காலத்துல இந்தியா முழுக்கத்தையும் சொல்லுவார், எங்களுக்கு ரஜோகுணம். இந்த மக்கள் எல்லாம் பன்றிகளை போற உணர்ச்சியின்றி, ஊக்கமின்றி, அறிவின்றி சோர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிதான் அவற்ற காலத்துல சொன்னார். வறுமை, பலரா தொற்று நோய்கள், முயற்சியின்மை, இப்படி எல்லாம் இருக்கிறது, மூட நம்பிக்கைகள் எல்லாம் இருந்தது. அப்ப சொன்னார், இதெல்லாம் தமோ, இது இந்த வாழறதுக்காங்கிறது ரஜோ வேணுமென்ற. சாப்பாடுலயே ரஜோ சாப்பிட வேணும் என்று சொன்னேன். அப்ப அந்த இது அப்ப இது கூடாது. ஆக ரஜோவில் இருக்கிறவர்களுக்கு கொஞ்சம் தமோ வேணும், கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணி தண்டை வேணும். இது ஒரு பேலன்ஸ்ல கொண்டு போகும். திறந்த சாத்வீகம் என்றது இந்த 3 நிலைகள்னால எங்களுடைய அன்றாட வாழ்க்கை குணங்களில் இருந்து
ஆன்மீக நிலை மூன்றுமே ஒடுங்கி ஆன்மீக நிலையிலே அந்த பிளிஸ்ஃபுல் பீஸ், இந்த சாந்தி என்ற நிலை இருக்குத்தான். நாங்க படிச்சோம் சாந்திக்கு. அந்த நிலையைத்தான் சொல்றது சுத்த திருந்து சாத்விகம், சுத்த சத்த சாத்வீகம் பாதின்படி. அப்ப அந்த சுத்த சாத்வீகத்துல அவர்கள் திளைத்து அந்த இதிலேயே இருக்கிறது தான் சொன்னார்கள். அந்த நிலையில் இருப்பவர்கள் இந்த முடிவை அடைகிறார்கள். அப்ப தே பிரம்மலோகேது பராந்த காலே, அந்தமண்ட முடிவு தன்னுடைய இறுதி காலத்துல வந்து அதிலே அந்த நிலையே அடைகிறார்கள். பராம் சுத்தத் பரிமுச்சந்தி சர்வே. வாழ்க்கையின் இறுதியில அனைத்தையும் பரிமுச்சந்தி என்ற எல்லாவற்றையும் துறந்தப்ப முதல் துறவு வித்தியாசம், இரண்டாவது துறவு வித்தியாசம். முதல்ல சந்நியாசம் வந்தது பாருங்க, இரண்டாவது வரியில முதலாவது சொல்லு சந்நியாசம். பிறகு நாலாவது வரியில இரண்டாவது சொல்லு பரிமுச்சந்தி சர்வே, எல்லாவற்றையும் துறந்து. அப்ப முதல் துறந்தா போல துறக்க வேண்டிய தேவை இருக்காது. விளங்குதானே உங்களுக்கு? முதலே எல்லாவற்றையும் துறந்திருந்தால் துறக்க வேண்டிய. அப்ப ரெண்டு தரம் ஏன் வந்ததுன்னா, முதல் துறந்தது இருந்து கொண்டே அதிலே மாட்டுப்படாமல் இருக்கிற துறவுதான் சன்னியாசம், டிஸ்என்டாங்கிள்மென்ட். ரெண்டாவது வந்தது இறங்க போல இறக்கேக்க உண்மையா எல்லாத்தையும் விட்டுட்டு தானே போடுவோம், அதை கொண்டு போறதா இல்லையே. கடைசியில இருக்கிற பரிமுச்சந்தி சர்வேதான் பொருள்களை, உறவுகளை எல்லாத்தையும் துறந்து போறது. அது மரண காலம். அந்த காலம் கடைசி பரண்டா கடைசி மேல, அதுக்கு மேலே அதை முனுவில எல்லாத்தையும் துறந்து போறது. அதான் அம்ருதா, எல்லாவற்றுக்கும் மேலான அந்த மரணமில்லா பெருவாழ்வை அடைகிறது. அது கடைசி காலம். இருக்கிற பொழுது துறக்கிறது சந்நியாசம். அது எப்படி துறக்கிறதா? இருக்கிற பொழுது எப்படி துறக்கிறதா? இருந்து கொண்டு இல்ல மாட்டுப்படாம டிஸ்என்டாங்கிள்மென்ட், ஆர்ட் ஆஃப் டிஸ்என்டாங்கிள்மென்ட், ஆர்ட் ஆஃப் லிவிங் அனுபவித்து கொண்டு. இதுதான் அவர் சொல்றார் அதுல. அப்படி இருப்பவர்கள்தான் இந்த வேதாத்தின் உண்மையான அர்த்தத்தை அறிகிறார்கள். இருக்கும் பொழுது அப்படியே வாழ்கிறார்கள். இறந்த பிறகு எல்லாத்தையும் விட்டுட்டு அதையே அடைகிறார்கள். இனி அதை எப்படி பிராக்டிஸ் பண்றதுன்னு சொல்றேன். எப்படி இதெல்லாம் சொல்லியாச்சு, இப்ப விளங்கிட்டு எங்களுக்கு. இது எங்களோட முயற்சியினால வராது, எங்களோட காரியங்கள்னால வராது, எங்களோட நன்மக்களினால வராது, எங்களோட செல்வத்தினால வராது. இது பக்தியால, சிரத்தையால, தியான யோகத்தால, சந்நியாச யோகத்தால. சந்நியாச யோகம் ஆர்ட் ஆஃப் டிஸ்என்டாங்கிள்மென்ட் வைல் லிவிங். அப்ப அந்த இதாலதான் அடையப்படுகிறது என்று பார்த்தேன். அந்த இடத்துக்கு அதுக்கு என்ன முயற்சி செய்யணும் என்று சொல்றாரு. விபிக்த தேசே, தனித்திரு. விபிக்த தேசே, தேசம் என்றா இடம், தனித்திருந்து. சுகாசனஸ்த, சுகமான ஆசனத்துல, ஒரு பத்மாசனமோ, சுகாசனம்ன்றது உண்மையில ஒரு ஆசனத்துல கதிரையில நான் இருக்கிற மாதிரி. இப்ப ஒரு காலம் அடிச்சு காலுக்குள்ள போட்டுட்டு மற்ற காலக்குள்ள போட்டு இருக்கிறாதான் சுகாசனம். வீராசனம் ஒன்று இருக்கு, பத்மாசனம் ஒன்று இருக்கு, அர்த்த பத்மாசனம் ஒன்று இருக்கு. ஒரு காலை மடிச்சு வச்சுக்கொண்டு ஒரு காலை மேல வச்சுக்கொண்டு இப்படி இருக்கிறது இருக்குது. ரெண்டு காலையும் கட்டி கொண்டு இருக்கிறது. ஏதோ உங்களுக்கு சுகமான ஆசனம், சுகாசனத்துல. சுகாசனஸ்த. சுசி, சுசி என்றா சுத்தமாக. அந்த சுசியத்தான் சௌசம் என்று சொல்றது. அதுல தான் ஆசௌசம் என்று வந்தது. அசூசி என்றா பொறாமை, சுசி என்றா சுத்தம், அசூசி என்றா அழுக்கு, பொறாமை. சுசி, சுசி என்றால் சுத்தமா. என்ன சுத்தமா இருக்கணும்? உடல் சுத்தமா இருக்க வேணும். குளிச்சு அந்த உடம்பு சுத்தத்தை பார்க்கணும். ஆடை சுத்தமா இருக்கணும். 6 மணி நேரம் எப்பவும் சொல்லுவார், குளித்து தோய்த்துலர்ந்த வஸ்திரம் தரித்து. ரெண்டும் சொல்லுவார். என்ன? குளித்து தோய்த்து உலர்ந்த வஸ்திரம் தரித்து. அதான் சுசி. மற்றது மனசும் சுத்தமா இருக்கும். அது முந்தைய சொல்லியாச்சு. அது சொல்லியாச்சு. சுத்த சத்வ அந்த அது வந்தது. அப்ப இங்க சுசி, சம, சமண்டா சமாந்தரமாக. என்னென்ன? கிரீவ, சிர, சரீர. இந்த முடி, தலை, மற்றது அந்த உடம்பு எல்லாம் அப்படி ஒரு நேர் கோட்டில் இருக்கிறது. அப்படி வளைஞ்சு கொண்டு இருக்கப்படாது. நிமிந்து நேரம் இருக்கு.
தன் சம கிரீவ சிர சரீர அந்த 2 புள்ளி போடுறதுல இகண்ட சட்டம் தொட்பி நிற்கும். சிர சரீரஹா இகண்டு இடையில வந்தா இகண்டு வரும், முடிவுல வந்தா அஹாண்டு முடியும். இப்ப சுசிஹி என்று சொல்றது. அப்ப இங்க வந்து 2க்கு முடியல வர சுசி சமக்ரீவ சிர சரீரஹா என்று வரும். சுசி கடைசியா வந்தா சுசிஹி என்று முடியும். ஆக்கு பக்கத்துல வந்து அஹா என்று வரும். ஊக்கு பக்கத்துல அப்படி வந்தா உஹு என்று வரும். அது கடைசி சொல்ல வரைக்கும் அப்படி முழுமையா சொல்றது. இடையில வந்தா இஹ்ன்றதை சேர்த்து சொல்றது. அச்சாஸ்திரமஸ்த சகலேந்திரியாணி நிறுத்த ஸ்வகுரும் பிரணம்யஹா பிரணம்யஹாண்ட அந்த ஹாண்டது 2 புள்ளி. அப்ப இந்த இதுல இது இப்பதான் போட்டதுல அந்த எச்சுக்கு இதைத்தான் போட்டிருக்கிறது. அது மாத்த வேணும். அப்படி அப்ப என்ன சொல்றார்? அஜ்ஜாஸ்திரமம் என்றது. இது அந்தியாஸ்திரமம் என்று பாடத்துல இருக்கு. அத்தியாச்சிரமம் என்ற வீட்டன் அத்தியாச்சிரமம் என்ற பிரமச்சரியம், இல்லறம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் என்ற 4 ஆச்சிரமத்துறைகளுக்குள்ள இருந்தால் ஆச்சிரம தர்மம். 4 ஆச்சிரமத்துறைகளுக்கும் அப்பாலானத அத்தியாச்சிரமம் உண்டு. அதீத ஆச்சிரம தர்மங்களுக்கு அதீதமான, அதனிலும் மேலான, அதனிலும் அப்பாலான என்ற கருத்து. அத்தியாச்சிரமஸ்த அது அத்தியாசிரமத்துல இருந்து. அத்தியாசிரமத்துக்கு உதாரணம் வந்து நம்ம காலத்துல வாழ்ந்தவர்கள் என்று சொன்னா ஜோகர் சுவாமிகள். நீங்க பாத்தீங்கன்னா அவர் பிரம்மச்சாரி, அதே நேரம் அவர் துறவி. மற்றது ஆனா துறவி என்றாலும் அவர் காவி உடுக்கையில, அவர் இல்லறத்திலே இருக்கையில, அவர் ஒன்றுக்கே வடக்கையிலாம இருக்கல்ல. அவையை சொல்றது அத்தியாசிரமம். ரமணாசிரமத்துல இருந்தவரும் அப்படித்தான். அவரை வந்து துறவி என்று சொல்லி காஞ்சி மடத்திலிருந்து எவ்வளவோ அழுத்தங்கள் கொடுத்து பார்த்துவேன். காவி கூட தரிக்க சொல்லி, நீங்க கௌபீனம் தான் தரிக்கிறீங்க, அதை காவியில கட்டுங்க. அவர் வெள்ள கௌபீனம் தான் கட்டினார். அப்ப துறவியும் இல்லை, இது கணக்கு. அதான் அத்தியாசிரமம். அது அவரே ஒரு இதுல சொல்றார். அவருக்கு ஒரு கோர்ட் கேஸ் எல்லாம் இருந்தது அவருடைய காலத்திலே. மடங்கள் என்றா எல்லாம் இருந்தானே கோர்ட் கேஸே இருந்தது. அதுக்கு விசாரணைக்கு அவரை வீட்டையே வந்து ஸ்டேட்மெண்ட் எடுத்தாரு. அப்போ ஒரு கேள்வி கேட்குது, ரமணாசிரமத்துக்கு நிலம் வந்துட்டு அது அவருடைய பேர்ல தான் ஏதோ இருந்தது, பேங்க் அக்கௌண்ட் இருந்தது, அது இருந்தது. அப்ப கேட்கிறாங்க, சன்னியாசிக்கு இதெல்லாம் இருக்கா? கேள்வி. ஒரு சன்னியாசிக்கு இப்படி எல்லாம் நிலம், இப்படி எல்லாம் அக்கௌண்ட் அதெல்லாம் இருக்கான்னு. நான் சன்னியாசி இல்லை. அப்ப நீங்க யாரு? அத்தியாச்சிரமின்னு சொல்லுங்க. அத்தியாச்சிரமி என்றா என்னன்னு கேட்க அதில் விளங்கப்படுத்துறாரு ரமண சுவாமியோட கோர்ட் ஸ்டேட்மெண்ட். அப்ப அத்தியாஸ்திரமஸ்த சகலேந்திரியாணி நிறுத்த 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 என்றால் கட்டுப்படுத்துதல். சித்த விருத்தி நிரோத என்று யோகசூத்திரம் சொல்லு. பதஞ்சலி யோகசூத்திரம் இந்த சித்தம் என்றால் எங்கட மனசு உள்ளக்கரைகள். விருத்தி என்றா அது இப்படி போல போல போலண்டு வந்து கொண்டே இருக்குது மனசுல இருந்தேன்னு. அப்படி செய்வோம், அங்க போவோம், இதை செய்வோம், அப்படி இப்படி அது வந்து மன ஓட்டம் வந்து கொண்டே இருக்கு. விருத்தி விருத்தி. இப்ப சித்த விருத்தி. இந்த மனம் ஓடிக்கொண்டும் ஒவ்வொரு ஒரு புது புது சிந்தனைகள், புது புது ஐடியாக்கள், புது புது எண்ணங்கள், புது புது கவலைகள், புது புது சந்தோஷங்கள் எல்லாம் அப்படியே மனதில் வந்து கொண்டே இருக்குது. அத நிரோத சித்த விருத்தி நிரோத. நிரோதண்டா அப்படி தடுக்கிறது, அணை கட்டுறது, தடுத்து நிறுத்துதல், அணை கட்டுதல், அதெல்லாம் நிரோதித்தல். இன்ட்ரெஸ்டிங் என்னன்னா, இந்தியாவில இருக்கிற இப்ப என்ன தெரியா இருந்த ஆண்கள் பாவிக்கிற கருத்தடை பேரு நிரோத். அதாவது தடுத்து அணைகட்டி நிறுத்துது. அந்த விந்தணுவானது அந்த கருமுட்டையை போய் சேர்றத தடுத்து நிறுத்துது. நிரோத்தண்டு வேறு வச்ச. நிரோத்தண்டா அணை கட்டி தடுத்து நிறுத்தி கட்டுப்படுது நிரோத். அப்ப இதுல வந்து சகல ஏந்திரியானி, சகலம் என்ற எல்லா பொறிகளையும் பொறிபுலன்களையும் கட்டுப்படுத்தி அணை கட்டி நிறுத்தி முடிதண்டது. சுபகுரும் பிரணயம். சுபகுரும் என்றா உங்களுடைய சொந்த குருவை, சொந்த குருவை உமக்கு உபதேச சொந்த குருவை. பிரணம்ய
பிரணாமி என்றால் பிராணாம் என்றால் அந்த வணங்குதல், வணங்குக என்றுதான் கருத்து. இங்க வணங்குறது நேர போய் விழுந்து கும்புறது இல்லை, நீங்க தனி இடத்துக்கு வந்துட்டீங்க. அப்ப மனதால வணங்கி, அதான் தியானித்து வணங்கி என்று போடுறது. அப்ப சுத்தமாக உடல், ஆடை, மனசு சுத்தமாக, தலை, கழுத்து, உடல் நேராக அமர்ந்து அந்த ஆச்சிரம அறத்துறைகளுக்கு அப்பால, பிரம்மச்சாரியும் அல்ல, கிரகஸ்தனும் அல்ல, வானப்பிரஸ்தனும் அல்ல, சன்னியாசியும் அல்ல, அந்த அறத்துறைகளுக்கு அப்பால் ஆச்சிரம அறத்துறைகள் அவை அடைந்தும் என்று சிவஞான சித்தியார் சொல்லும். இதெல்லாம் கடந்து போறது. ஒரு அகச்சமய புறச்சமய நெறி நின்றும் அகச்சமயம் புக்கும் புகழ் மிருதி வழிகுழன்றும் புகழும் ஆச்சிரம அறத்துறைகள் அவை அடைந்தும் வேத ஆச்சிரமத்துறைகள் இணைந்தும் மற்றது வேத சிறப்பொருளை மிக தெளிந்தும் சென்றால் சிறப்புடைய புராணங்கள் உணர்ந்தும் வேத சிறப்பொருளை மிக தெளிந்தும் சென்றால் சைவ திறத்து அடைவர். இதெல்லாம் கடந்துதான் சைவம் பெறும். அதான் ஆச்சிரம அறத்துறைகள் அடைந்து கொண்டது அந்தந்த தர்மநிலை நீக்கிறது. அதை கடந்தும் சென்றால் சைவ திறத்தடைவர். இதில் சரியகிரியா யோகம் செலுத்தியவின் ஞானத்தால் சிவனடியை சேரும். தான் பாதை. ஆச்சிரமத்தில இருந்து அங்கால் அதுக்கு மேலான அப்பாலான இதுக்கு வந்தாதான் அத்தியாச்சிரமம். வணங்கி அந்தியாச்சிரமம் என்று சொல்றது சன்னியாசத்தை சொல்வது. வேதாந்த புத்தகங்கள்ல அப்படித்தான் இருக்கும். அந்தியாச்சிரம் பயண புத்தகங்கள். அந்திய வேண்டா அந்திம காலம், கடைசி காலம். கடைசி ஆச்சிரமம் இது 4வது ஆச்சிரமத்துல சன்னியாசத்துல இருந்துட்டு கருத்து. அது அவங்க கருத்து. இனித்தான் இது அப்படியே சிவனுடைய தியானம் அழகா இருக்கும். அடுத்த 3 ஸ்லோகம் இன்றைக்கு பார்க்கறது அதுதான். கிருத்புண்டரீகம் பிரஜம் விசுத்தம் விசிஞ்சமச்சே விசதம் விசோகம் அசிந்தம் அவ்யக்தம் அனந்த ரூபம் சிவம் பிரசாந்தம் அம்ருதம் பிரம்மயோனிம். இருக்க தமிழ வாசியுங்க. இருதய கமலத்தின் மத்தியில் உள்ளதாய், அப்பழுக்கற்றதாய், தூய்மையாய், தெளிவாய், சோகமற்றதாய், சிந்தனைக்கு எட்டாததாய், தோற்றமற்றதாய், எண்ணிறந்த தோற்றங்களாய், சிவமாய், மங்களமாய், பிரசாந்தமாய், என்றும் உள்ளதாய், அனைத்திற்கும் தோற்றுவாய். ஒன்றுண்டா பார்க்கணும். கிருத் புண்டரீகமண்டா, புண்டரீகமண்டா தாமரை. புண்டரீகாட்சன் என்று திருமாலுக்கு பேர். அக்ஷம் தாமரை கண்ணான், தாமரை கண்ணான் உலகு என்று வரும் பாட்டிலேயே. ஹிருத்தண்டா ஹிருதயம். இதுல என்ன ஹார்ட் என்ற இங்கிலீஷ் சொல்லே வந்தது. இது எங்கட பம்ப் பண்ற இருதயம் இல்லை, இது ஸ்பிரிச்சுவல் ஹார்ட் சொல்லி இருக்கு. அந்த இருதய கமலத்திலே இருப்பவர் கிருத் புண்டரி அகம். அகம் என்றா உள்ளே இருப்பவர். கிருத் பண்ண இருதய கமலத்தின் உள்ளே உள்ளதாய் மத்தியில் உள்ளதாய். விரஜம் என்றால் அப்பழுக்கற்றதாய். பிரஜாஹோமம் என்று சொல்றது விரஜம். விசுத்தம் எந்த தூய்மையானதாய். சாந்தி விசாந்தி என்ன விசுத்தம். விசின்யம் மத்யே விசதம் விசோகம். விசிஞ்சம் மத்யே விசதம் விசோகம். அதாவது மிக தெளிவானதாய், உள்ளுக்குள்ளே இருக்கிற மிக தெளிவானதாய். தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றான உன்னர் அமுதே உடையானே. எல்லாம் அந்த உபனிஷதம் தான் அப்படி. மற்றது விசதம் விசோகம் என்றது அங்க சோகமற்றதாய் மிக தெளிவாயிருக்குது. விசிஞ்ச மத்தியே விசதம் என்பது மிக தெளிவாயிருக்குது. விசோகம் என்பது சோகம் இல்லாததா இருக்குது. அசிந்தியம், அசிந்தம் என்றா சிந்தனைக்கு எட்டாதது. அசிந்தன் என்றா சிந்தனைக்கு எட்டாததாய். அவ்வியக்தம், அவ்வியம் என்றா வெளிப்படையாக தோன்றாததாய், தோற்றமற்றதாய். அனந்த ரூபம், எண்ணிறந்த வடிவங்களாய் தோற்றங்களாய் இருப்பதாய். தோற்றமற்றதாய் இருக்குது, அதுவே எல்லா தோற்றங்களாயும் இருக்குது. சிவமாய், சிவம். பிரசாந்தம், பிரசாந்த சாந்தத்துக்கே இருக்குது, இது சாந்தத்திலும் மேலானது பிரசாந்தம். அதுக்கு டிரான்ஸ்லேஷனே போடல. பிரசாந்தமாய். அமிர்தம், அமிர்தம் என்றது எட்டர்னிட்டி, என்றும் உள்ளதாய். பிரம்ம யோனிம், யோனி என்றா எல்லாத்துக்கும் தோற்றுவாயா இருப்பது, எல்லாவற்றுக்கும் அனைத்துக்கும் தோற்றுவாயாக இருப்பது. சிவத்தை பற்றி சொல்றார்.
இருதய கமலத்தின் மத்தியில அப்பழுக்கற்றதாய் தூய்மையாய் தெளிவாய் சோகமற்றதாய் சிந்தனைக்கு அப்பாலானதாய் தோற்றமற்றதாய் எண்ணிறந்த தோற்றங்களாய் சிவமாய் பிரசாந்தமாய் என்றும் உள்ளதாய் அனைத்துக்கும் தோற்றுவாய். இங்கிலீஷ்ல வாசிங்க. ஆங்கிலத்துல வாசிங்க. Meditating within the lotus of the heart of the self, on the untainted, pure, clear, and griefless one beyond our thoughts, unmanifested source of endless manifestation. அவ்வியக்தம் அனந்த ரூபம். அவ்வியக்தம் அனந்த ரூபம். அவ்வியக்தம் என்றா வெளிப்படையாக வெளி தோன்றாதது. அனந்த ரூபம் என்றா அனந்த ரூபம், எண்ணற்ற தோற்றங்களா இருப்பது. Unmanifested source of endless manifestation. Siva, on the untamed, pure, clear, and griefless one beyond our thoughts, unmanifested source of endless manifestations, Shiva, the supreme embodiment of tranquility and paternity, the ultimate source of everything. பிரம்ம ஜோனிம். பிரம்மன் தான் எல்லாம், அதுக்கே தோற்றுவாயா இருப்பது. பிரம்ம ஜோனிம், அல்டிமேட் சோர்ஸ் ஆஃப் எவ்ரிதிங். பிரசாந்தம், embodiment of tranquility. மம்ருதம், eternity. சிவம், சிவா த சுப்ரீம். அடுத்தது தமாதி மஜ்ஜாந்த விஹீனமேகம் விபம் சிதானந்தம் அரூபம் அற்புதம் உமா சகாயம் பரமேஸ்வரம் பிரபும் திரிலோச்சனம் நீலகண்டம் பிரசாந்தம். தம் ஆதி மத்திய அந்த விஹீனமேகம், அதுக்கு தொடக்கம் முடிவு நடுவண்டில்ல. ஆதி மத்தியம் அந்தம், அதான் ஆதி மத்திய அந்த விஹீனம் இல்லை. அதுக்கு தொடக்கம் இல்லை, நடுவில்லை, முடிவில்லை. மேகம், மேகம் என்றா எங்கும் பறந்தது. சொன்னேன், மல்டி சிஸ்டம் டிசீஸ், டயபெட்டிஸ் எல்லா இடமும் பிறந்து போறதுக்கு எங்களுடைய ஆயுர்வேத நூல்கள்ல பேர் மதுமேகம். 18ஆம் 19ஆம் நூற்றாண்டுல ஐரோப்பியர் வருகையோட வந்து சேர்ந்த சிஃபிலிஸ் என்கிற பால்வின நோய் மல்டி சிஸ்டம் டிசீஸ், அதுக்கும் பேர் மேக நோய். அப்ப மேகம் விபும், விபுமண்டா ஆகாசம் மாறி. சிதானந்தம், அரூபம், உருவம் இல்லாத, அற்புதம், வண்டர்ஃபுல். உமா சகாயம், உமையோடு சேர்ந்தது. பரமேஸ்வரம், எல்லா ஈஸ்வரனுக்கும் மேலானது பரமேஸ்வரம். பிரபும், the Lord. திரிலோசனம், லோசனம் என்றா கண். நாடி சாஸ்திரத்துல பாப்பினம், அந்த சாஸ்திரங்கள் பார்க்கறதுல அந்த காலத்திலேயே சில இதுகள் போட்டிருக்கு. கண்ணாடி போடுறதுக்கு போடுவார்கள். லோச்சனம் அணிந்து கொண்டிருக்கு பாட்டுல. லோசனம் கண்ணாடி. அந்த பாட்டெழுதின காலத்துல கண்ணாடி கிடையாது, ஆனா ஒரு கண் பாவிப்பான் இருக்கும். ஏதோ ஒரு கண்ணுக்காக இன்னொரு லோசனம் அணிந்து இருக்கு. எங்களுக்கு எங்களுடைய மனைவியார் வேலை செய்த இடத்துல அங்க காசி ஹாஸ்பிட்டல்ல போமன்ல கௌதம தாசன்ற ஒரு டாக்டர் வேலை பார்த்தது. அதுதான் பிஓஜி. அவருக்கு மயஸ்தீனியா கிரேவிஸ் என்ற ஒரு தசைச்சோர்வு. மெடிக்கல் ஸ்டூடெண்டா இருந்த காலத்திலே அதால இருந்து ரெஸ்பிரேட்டரி பேரலைசிஸ் வந்து, அந்த காலத்து ரெஸ்பிரேட்டர் அயன் லங்ல இருந்தவர். அயன் லங், அந்த காலத்து ரெஸ்பிரேட்டர் வந்து வித்தியாசம், பெரிய பெட்டி மாரி அதுக்கு வச்சிருந்து அவருக்கு ஆண்டங் வாசிக்க போறோம். அதுல சில உன்னுடைய உயிர் ஒரு இரும்பு யந்திரத்துல இருந்தது. எப்படி இருக்கு அந்த கதையை? அது பார்த்து ஏதோ சொல்லி எழுதி வச்சிருக்கிறேன். அப்ப இங்க வந்து என்னத்துக்கு சொல்றோம் என்றால், திரிலோசனம், மூன்று கண்களை, முக்கண்ணன், நீலகண்டம், பிரசாந்தம், திருப்பியும் பெறுது. எத்தனை தரம் பிரசாந்தம் வந்துட்டு மொழிபெயர்க்கவே இயலாது. தமிழ்ல வாசிங்க. ஒன்றேயாய்
ஆதியத்தம் நடு இல்லதாய் எங்கும் வியாபியாய் உருவற்றதாய் அற்புதமாய் உண்மையுடன் கூடியதாய் எல்லா தெய்வங்களுக்கும் மேலான தலைமையாய் முக்கண்கள் நீலகண்டத்துடன் கூடியதாய் பிரசாந்தமாய் இங்கிலீஷ வாசிங்க. the only one with no beginning, middle, or the end, or pervading conscious bliss, the formless and the ரூபம் and the wonderful, the அற்புதம் supreme Lord Shiva, allied with Uma, with his triple eyes and blue neck, is the supreme tranquil. இதுதான் சிவனுடைய தியானம். அடுத்து கடைசியா என்ன சொல்றார்? Meditating on this, the seeker Muni reaches the supreme. இனி பாப்போம் அடுத்தது இதுல அடுத்த சொல்ற தியாத்வா, இப்படி தியானித்துத்தான் முனிவர் என்பது சீக்கர்ஸ், ரிஷிகள் சீயர்ஸ், பார்த்தவர்கள். முனிவர்கள் ஃபுல் டைம் சீக்கர்ஸ். நாங்கள் எல்லாம் பக்தர்கள் மாதிரி இருக்கிறார்கள். என்ன யாரும் நடிகார் போல் நடித்து வீடகத்தை புகுந்திடுவான். இது முனிவர். கச்சதி என்ற அடைதல். யாத்வா முனிர் கச்சதி, இப்படி தியானித்து முனிவர்கள் இது அடைந்தார்கள். பூத ஜோனிம் சமஸ்த சாட்சிம், பூத ஜோனிம் சமஸ்த சாட்சிம் தமஸ்பரஸ்தாத். பூத ஜோனிம் இதுல டிரான்ஸ்லேட் பண்ணப்படையில போட வேண்டியது பூத ஜோனிம். அடுத்தது பூத ஜோனிம் என்றா ரெண்டு கருத்து. ஒன்று போட்டுட்டேன். முதலாவது உயிருள்ள உயிரற்ற யாவற்றுக்கும் தோற்றுவாய், அதைத்தான் முதல் போட்டது. டிரான்ஸ்லேஷன் தமிழ்ல அதோட மாறி வந்துடும். பூதம் என்பது ரெண்டு. ஒன்று ஐம்பூதங்கள், ஜட உலகம், நிலநீர் கருப்பு காற்று ஆகாயம். மற்றது பூதம் என்பது உயிர்களை சொல்றது. 5 ஜக்ஞங்கள், பஞ்ச கடமைகள், 5 கடமைகளை சொல்லுகின்ற வேதம். பிரம்ம ஜக்ஷம் அல்லது தேவ ஜக்ஞம், ரிஷி என்றது தெய்வத்துக்குரிய கடமைகள். ரிஷி ஜக்ஞம் இப்படி முனிவர்கள், இப்படி நூல்கள், அவர்களது நூல்களை படித்தல் பரப்புதல், அவர்களுக்கு சப்போர்ட் பண்றது. 2வது மாட்டது மனுஷ யக்ஞம், மனுஷர்கள், நாங்கள், எங்களோட குடும்பம், எங்களோட உறவுகள், எங்களோட அயலவர்கள், எங்களோட நண்பர்கள், விருந்தினர்களை உபசரித்தெல்லாம் மனுஷ ஜக்ஞம். பித்ரு ஜக்ஞம், பித்ரு என்றது இறந்தோர்களுக்காக செய்கிற கடன்கள். மற்றது பூத ஜக்ஞம் என்ற 5வது வைத்தார்கள், மற்ற உயிர்களை ரட்சித்தல், அதுக்கு இடையூறு செய்யாமல் இருத்தல், அதெல்லாம் பூத ஜக்ஞம். பூதம் என்றது உயிர்களையும் குறிக்கும். இங்க பூத ஜோனி மண்டது 2ஐயும் குறிக்கும். ஜட உலகத்துக்கும் அவர்தான் ஜோனி மண்டா தோற்றுவா ஜோனி, ஜட உலகத்துக்கும் அவர்தான் தோற்றுவாய், உயிர்களுக்கும் அவர்தான் தோற்றுவாய். போட்டி எல்லாம் இருக்கும் தோற்றமாக நீ தோற்றமில்லா என்று வரும் திருவாசகம். உயிருள்ள உயிரற்ற யாவற்றுக்கும் தோற்றுவாயாய் வருகிறது. அப்ப அது உண்டு. மற்றது சமஸ்த சாட்சியம், எல்லாவற்றுக்கும் சாட்சியா இருப்பது. சாட்சியா இருக்கிறது நான் சொல்லி இருக்கிறேன். இந்த இது உபநிடதங்கள்ல தான் வரும் இந்த வர்ணனை. ஒரு மரத்துல 2 பறவைகள், அந்த மரத்துல பழங்கள் இருக்குது. 2 பறவையில ஒரு பறவை பழத்தை சாப்பிட்டு சந்தோஷமாக திறந்து கொண்டிருக்குது. இன்னொரு பறவை வருமானே பார்த்து கொண்டு பழம் ஒன்றும் சாப்பிடாம தந்து கொண்டிருக்கு. பக்ஷி என்று சொல்லுவார்கள். பல பறவைக்கு சமஸ்கிருத வேர்ட் பக்ஷி. பக்ஷி என்றாலே பக்ஷித்தல் என்றா உண்ணுதல், அனுபவித்தல் என்று பொருள். உண்டு அனுபவிப்பது பக்ஷி. அந்த இதுல ஒன்று பார்த்து கொண்டு அதை சொல்லுவார்கள். ஒரு மரம் என்பது எங்களுடைய உடல், சரீரம். அதுக்கு 2 பறவைகள் என்றது, ஒன்று எங்களுடைய ஆத்மா, மற்றது இறைவன், ஜீவாத்மா, பரமாத்மா என்று கூட சொல்லலாம். அதுல எங்களுடைய உயிர் இந்த உலக இன்பங்களை, உடல் இன்பங்களை அனுபவித்து கழித்து சுகித்து கொண்டு இருக்கின்றது. அந்த பட்சி சாப்பிடுற மாதிரி. அந்த இறைவன் இது ஒன்றும் செய்கிறேன், ஆனா எங்களோட இருந்து பார்த்து கொண்டு சாட்சியா இருக்கிறேன். இது வேதங்கள்ல வர்ற ஒன்று. அதான் சமஸ்த சாட்சியம். நாங்க செய்கிற எல்லாவற்றுக்கும் அவர் சாட்சியாக இருக்கிறார். கடவுளுக்கு தெரியாத ஒன்று யோசிக்கிறது. அடுத்தது தமஸ்பர ஸ்தாத். ஸ்தாத் என்பது ஸ்தானம், இடம். தான், காலிஸ்தான், பாகிஸ்தான், ஹிந்துஸ்தான் என்றெல்லாம் சொல்றது. அந்தந்த இடங்களை தானத்தை தான் ஸ்தான் என்று சொல்றது. ஸ்தாத் என்பது இடம். பர இடம். பர இடம் என்றால் அந்த உயர்ந்த பரலோகம், உயர்ந்த நிலை. சுப்ரீம் என்று தெரியும். சுப்ரீம் ஸ்டேட், சுப்ரீம் பிளேஸ், சுப்ரீம்
அதான் அந்த நிலை, அந்த இடம். தமஸ், தமஸ் என்றா இருள், இருள் கடந்த அந்த இடம். தமஸ் பரஸ்தாஸ், தமசுக்கு அப்பால, சுப்ரீம், மோதன். தமஸ் என்பது இருள். இந்த இருள் சைவ சித்தாந்தத்தின்படி எது இருள் எங்களுக்கு? ஆணவம். ஆணவ இருள். அப்ப இனி வாசிச்சு பாருங்க. உயிருள்ள உயிர் வாசிங்க. உயிருள்ள உயிரற்ற யாவற்றிற்கும் தோற்றுவாயாய், அனைத்துக்கும் சாட்சியாய், ஆணவ இருளுக்கு அப்பாலானதாய் உள்ள இதை சிவத்தை தியானித்தே முனிவர்கள் அந்த உயர் நிலையை அடைந்தார்கள். அதை வாசிங்க. Meditating on this, the seeker, Muni, reaches the supreme state, which is the source of everything, all matters and lives, the witness of all, and is beyond the darkness. அதே கடைசியும் அதே தான் வரும். அது இது இது அதேதான் வருது. ச பிரம்மா ச சிவசேந்திர சோ அக்ஷர பரமஸ்வராட் ச ஏவ விஷ்ணு ச பிராண ச காலோ அக்னி ச சந்திரமா. அதுவே பிரம்மா, அதுவே சிவன், அதுவே இந்திரன், அதுவே அழிவற்றது, அதுவே எல்லாவற்றுக்கும் மேலானது. விஷ்ணு என்பதும் அதுவே, அதுவே பிராணன், அதுவே காலம், அதுவே அக்னி, அதுவே சந்திரன். ச பிரம்மா ச சிவ சேந்திரன் ச இந்திரன் சேந்திர, அதுவே இந்திரன். சோ அக்ஷர, ஷரமண்ட அழிதல், தேய்தல், அக்ஷரமண்ட அழியாமல் இருக்கிறது, அது அழிவற்றது. ஸ்வராட் என்றா எல்லாவற்றுக்கும் மேலானது. ஸ்வராட் அந்த இப்ப நாட்டிய சிகாமணி மாதிரி அந்த காலத்துல பட்டம் கொடுக்குறது என்ன, நாட்டிய ஸ்வராட்ண்டா நாட்டியத்துல மேலான ராஜா என்ற மாதிரி கருத்து. ஸ்வராட். ச ஏவ விஷ்ணு, அதுவே விஷ்ணு. ச பிராண, அதுவே பிராணன். ச காலோ, அதுவே காலம். அக்னி, அதுவே அக்னி. ச சந்திரமா, அதுவே சந்திரன். எல்லாம் அதுவே. வேதங்கள்ல இந்திரனை, சந்திரனை, வர்ணனை, அக்னியை, யமனை, மிருஜு தேவர்களை, அஸ்வினி தேவர்களை, இப்படி எல்லாம் கும்பிடுற எல்லாமே அந்த சிவன் தான். அது உள்ளுக்கதான் இருக்குது. அதை எப்படி தியானித்து அடைகிறது என்று சொல்லி இதுல சொல்லி இதோட நிப்பாட்டு பண்ணாங்க. நாளைக்கு மிச்சம் பார்க்கலாம், அடுத்த கிழமை. அது கேள்விகள் இருந்தா சுருக்கமா கேட்கலாம். இன்றைக்கு முழுக்க சிவ தியானம். கைவல்ய உபநிஷத்துல அந்த இறுதிய கோயில் இருக்கிற சிவத்தின் வர்ணனைய சொல்லி இருக்கு. பிரசாந்தம், அற்புதம், சிதானந்தம், அரூபம், அசிஞ்சம், விசோகம், விசதம், தமஸ் பரஸ்தாத், இருளுக்கு அப்பாற்பட்டது. தமஸ் பரஸ்தாத், இப்படி எல்லாம் அந்த அந்த சிவத்தை பற்றி அவ்வளவு ஃபீச்சர்ஸையும் சொல்லுது. திருப்பி திருப்பி செய்ய செய்ய பார்த்து பார்த்து பொருள் அறிந்து பார்க்க பார்க்க எங்களுக்கு அது இலக்குவா இருக்கு. இப்ப விளங்கும் ஏன் கைவல்ய உன்னிடம் சைவர்களுக்கு முக்கியமானது என்ன, சிவத்தை பற்றி எவ்வளவு வர்ணனையும் அதுல வருகிறது. கிட்டத்தட்ட 3 மேல பார்த்துட்டோம் கைவல்ய உன்னிடம். இன்னொரு 3 பகுதி தான் இருக்கு. அதில் முக்கியமான பகுதிகள் பார்த்துட்டேன் கைவல்ய உன்னிடத்தில். நான் நினைக்கிறேன் அவருடைய கேள்வி விடை எப்படி என்றதுக்கு பார்த்துட்டேன். அந்த எப்படி இது அடைகிறதுக்கு சொல்லியாச்சு. இது சிரத்தையால, பக்தியால, மற்றது தியான யோகத்தால் அந்த கேள்வி இருக்கவர். மற்றது இது எங்கட கருமங்களினால, எங்கட செயல்களினாலேயோ, எங்கட மக்களினாலேயோ, எங்கட வளங்கள் செல்வங்களினாலேயோ அடையலாம். இது சந்நியாச யோகத்தை தொடர்ந்து அந்த ஆர்ட் ஆஃப் டிஸ்என்டாங்கிள்மென்ட், பிராக்டிசிங் தி ஆர்ட் ஆஃப் டிஸ்என்டாங்கிள்மென்ட் இருப்பவர்கள் இங்கே இருக்கைக்கு அனுபவித்து எங்கட உடம்பை விடும் பொழுது எல்லாத்தையும் விட்டு அதை அடைகிறார்கள். இதுதான் எல்லாராலும் தேடப்படுவது, பரம ரகசியமாயிருப்பது. இதுக்கு
ஒருவன் என்ன செய்யணும்டா தனித்த இடத்துக்கு போயிருந்து சிவத்தியானம் எப்படி செய்கிறேன்னு சொல்றேன். தனித்திருந்து உடல் நேரா வச்சிருந்து சுத்தமாயிருந்து மற்றது சுத்த சாத்வீக நிலையில இருந்து தன்னுடைய குருவை வணங்கி இந்த இருதய மத்தியில ஒளியாக சோகமற்றதாக அழிவற்றதாக நிலையானதாக அந்த பிரசாந்தமாக எல்லாவற்றுக்கும் மேலானதாக எல்லாவற்றுக்கும் தோற்றுவாயாக தான் தோற்றமற்றதாக இருக்கிற அந்த அதை உமையுடன் கூடியதாக அடுத்தது உமையுடன் உமா சகாயம் பிரபும் எல்லாவற்றுக்கும் மேலானவராக உரைகின்ற அந்த சிவத்தை முனிவர்கள் தியானித்து அந்த உயர்நிலையை அடைந்தார்கள். அதான் நில சொல்லப்படுற செய்தி. வான்முகில் வளாது பெய்க மலிவளன் சுரக்க மன்னன் கோன் முறையறிவு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க. நான் மறையறங்களோங்க நட்ட வம்பெழி மல்க மேன்மகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மறைகணவ பார்வதி பதையே மறைகணவ பார்வதி பதையே மறைகணவ பார்வதி பதையே. நானுடைய சிவனே போற்றி.